வெல்கம் பேக் குக்கி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. அது ஒரு 1 வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் நான் ஒர்க்கிங் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாளாக நான் ஒர்க்கு போகாமல் வீட்டில் இருந்திருக்கிறேன். இப்போ வந்து எங்களுக்கு வேலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ரொம்ப வேலை போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்க எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் எப்படா வேலைக்கு போவோம்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி தான் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு எனக்கு லீவ் கிடைச்சிருக்கு. அதனால சண்டே எனக்கு எப்பவுமே லீவு தான். பட் ஆனால் இப்போ இருக்க வீட்டை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இப்போ இருக்க வீடை நம்ம எப்படி பண்ணலான்னு கொஞ்சம் மாற்றி எல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கிற இடத்த கொஞ்சம் மாற்றி அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது நான் வாடகை வீடு தான். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான் இருக்கிறேன். அதே போல் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணிடுவேன். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ரியலி ரொம்ப சாரி. ரொம்ப இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் நன்றிங்க. இப்போ நம்ம வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமும் நம்ம சுற்றி பார்த்துடலாம். வாங்க நீங்களும் அந்த வீடு பாருங்க. இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் டைனிங் டேபிள் வச்சிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க டப்பாலாம் இங்கே காலி பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேங்க. எடுத்து வச்சு இந்த சைடில் மணி பிளான்ட் மூங்கில் செடி வச்சிருக்கிறேன். இங்கே பழம் போட்டு இங்கே டிவிலாம் வச்சிருக்கிறேங்க. இங்கே சின்னதாக ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் கசகசம் தான் இருக்கும். வேலைக்கு போகிற அவசரத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே குட்டியாக மீன் தூளை வந்து குட்டி போட்டிருந்தது. இதில் நிறைய குட்டி விட்டுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாகிருச்சுங்க. ரொம்ப ஃபீலாக இருக்குது. இந்த இடத்துல லேப்டாப் சின்னதாக ஒன்று வச்சிருக்கிறேங்க. இங்கே மிஷின் என்னோட வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன். இங்கே வந்து என்னோட பூஜா ரூம். இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னோட வச்சிருக்கேன். இந்த சைடு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேவரு இருக்கு. இந்த வியூஸ் வந்து நீங்கள் எப்போவுமே பார்த்துருப்பீங்க. இந்த இது வந்து நீங்கள் எப்போவுமே எல்லா வீடியோலையும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. அப்புறம் சோஃபா இங்கே இருந்தால் நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ரிப்ளைவும் வெல்கம் பேக் குக்கி சொல்றது கூட இந்த சோஃபா ரொம்ப அத்துப்படுவீங்க. இதுல இருந்து தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சன் எல்லாம் அந்த பெரிய விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் பெரிய பெரிய மூட்டை இருக்குன்னா நினைச்சிடாதீங்க. எல்லாம் ரேஷன் அரிசி தாங்க. எதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் நான் வாங்கிக்குவேன். அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். இட்லிக்கு கூட நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். இல்லாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த குழந்தைங்களுக்குலாம் அரிசி இல்லான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல அரிசியாக நான் சேர்த்தி வச்சு அங்கே இருக்கவங்களுக்குலாம் இந்த அரிசியை நான் கொடுத்துருவேங்க. நல்ல அரிசியும் வாங்கி தருவேன். ரேஷன் அரிசியும் கொடுப்பேங்க. இதுதான் நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி தாங்க. இதுல இருந்து கொஞ்சம் இவ்வளவுதாங்க இடம். கிச்சனு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. சின்ன கிச்சன் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. வாடகை வீடு தான். சின்ன கிச்சன் தான். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா கிச்சனோட இது வச்சிருக்கிறேங்க. செல்ஃப்ல எல்லாமே உளுந்து அரிசி இதெல்லாம் வச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் வச்சுட்டு அது தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். இங்கே அரிசி ட்ரம்மு வச்சிருக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவன் இங்கே வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல ஓவன்லாம் வச்சிருக்கிறேங்க. இதுலயே ஒரு செல்ஃப் தனியாக இல்லைங்க எங்களுக்கு இந்த இடத்துல. அதனால இந்த வந்து நான் தனியாக 3400 கொடுத்து தனியாக நான் வாங்கியிருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிடலாங்க. கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்தாலும் அப்படியே விட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து வெங்காயம் இதெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன். கீழே செல்ஃபுக்கு கீழே போட்டு வச்சிருக்கிறேங்க. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்கிறேங்க. இந்த டேபிள் போட்டு கிரைண்டர் வச்சிருக்கிறேங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வும் அதுலேயே பண்ணியிருக்கேன். இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி இதை கிளீன் பண்ணி இந்த பேப்பர்லாம் நான் ஒட்டி வச்சிருக்கேங்க. இந்த டேபிளில் தான் போட்டிருக்கேன். இங்கே கேஸ் சிலிண்டர் மேலே தாங்க நான் தண்ணியாக வச்சிருக்கிறேங்க. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு செல்ஃப் இல்லாதனால ரொம்ப அடைஞ்சலாக இருக்குது. அதனால இந்த இடத்துல நான் வந்து போடல. அதனால இந்த மாதிரியே வச்சிருக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு நம்ம எப்பவும் செய்கிற இடம் இதுதாங்க. இந்த இடத்துல இருந்து செய்வேன். இந்த இடத்துல சமையல் செஞ்சு நான் இந்த இடத்துல தான் வைப்பேங்க. இந்த டீப் எதுக்கு இங்கே மாட்டியிருக்கேன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து நல்ல தண்ணிக்கு வச்சிருக்கிறேன். இதுல வந்து உப்பு தண்ணிக்கு வச்சிருக்கிறேங்க. இதை கிளீன் பண்ணிட்டு இந்த கவர்ல வந்து டஸ்ட் எல்லாம் எடுத்து இந்த கவர்ல நான் போட்டுருவேன். எப்பவுமே இதுல ஒரு கவர் எப்பவுமே வச்சிருப்பேன். இது வந்து இதுல இருந்து கொண்டு வந்து ஏன்னா இதுல இருந்து நான் பண்றப்போ ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு டேப் ஒன்று போட்டு நானே இது ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் மூளையெல்லாம் யோசிச்சு இந்த நூலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேங்க. ஏன்னா இங்க தண்ணி பிடிச்சி தூக்கி கீழே வைக்க முடியல. அதனால இங்க ஒரு டேப் போட்டு இங்கேயே குடத்தை வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி வச்சிருக்கிறேங்க. இங்கேதாங்க அடுப்பு. இங்க வந்து நான் ஸ்டாண்டு வச்சிருக்கிறேங்க. தேவையான பாத்திரம் எல்லாம் இதுல வச்சிருக்கிறேன். பாக்கி எல்லா பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் செல்ஃபில் எல்லாம் மேல வச்சுட்டேங்க. இங்க ஒரு மணி பிளான்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல மணி பிளான்ட் வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல உப்பு ஜாடி இதெல்லாமே நாங்க வச்சிருக்கிறேங்க. இதுதாங்க இங்க செல்ஃபு கூட வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லைங்க. அதனால எல்லாமே நான் கீழே தான் வச்சிருக்கிறேன். யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. இருக்கிற இடத்த வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன். இந்த இடத்துலதான் நம்ம எப்பவுமே சமையல் எல்லாம் பண்ணுவேங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுல எடுக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா இப்படி நான் செஞ்சுட்டு இருப்பேங்க. என் மாமா என்ன பண்ணாரு பின்னாடி நின்று
வீடியோ எடுப்பாருங்க. ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் நாங்கள் இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. எப்படிதான் சொல்றதுன்னு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்திருக்கோன்னு கூட சொல்லலாங்க. உங்களுக்கே தெரியும், சமையல் செய்ய செய்ய ஆப்போசிட்ல வீடியோ எடுக்கிறது வேற. இப்போ நம்ம சமையல் இப்படி செஞ்சுட்டு பேக்ரவுண்ட்ல வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இவ்வளவுதான் எனக்கு கவுண்டர் டாப்புங்க. இதுலதான் நான் பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு இந்த டப்பா வந்து ஓட்டை போட்டு வச்சிருக்கிறேங்க. இதுலதான் கழுவி வைப்பேன். கிளீன் ஆனதுக்கு அப்புறம் நான் எடுத்து எல்லாத்தையும் மாத்தி கீழே வச்சிருவேங்க. கீழே பாத்தீங்கன்னா அம்மி வந்து கீழே ஒண்ணு வச்சிருக்கிறேங்க. அங்க அரிசி பச்சரிசி டப்பா ஒண்ணு வச்சிருக்கிறேன். இங்க கீழே ஆயில் கேன் வச்சிருக்கிறேன். 2 குடம் தாங்க வச்சிருக்கிறேன். ரொம்ப பெரிய குடம்புலாம் இல்ல, 2 குடம் தான் வச்சிருக்கேன். ஒரே ஒரு மண்பானால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவும் உடஞ்சும் போச்சுங்க. அவ்வளவுங்க. இங்க கொஞ்சம் பாத்திரம் வச்சிருக்கிறேங்க. இந்த இடத்துல ஓவனுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் இதுக்குள்ள நான் கொஞ்சம் வச்சிருக்கிறேன். அப்புறம் இரும்பு ஜாடி எல்லாம் இதுக்குள்ள கொஞ்சம் வச்சிருக்கிறேங்க. அவ்வளவுதான். இதுக்குள்ள வேற எந்த பாத்திரமே இல்லைங்க. அவ்வளவுதாங்க. கிச்சன் இவ்வளவு ஒரு ஓவரால் பாத்தீங்கன்னா கிச்சன் இவ்வளவுதாங்க இருக்கும். அதான் ஒரு ஆள் நிக்கலாங்க, 2 ஆள் நிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஆனா அதுலயே நான் பேலன்ஸ் பண்ணி இவ்வளவு நாள் ஓட்டிட்டேங்க. பரவாயில்ல, இங்க இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தள்ளி இது வந்து பூஜா ரூமுங்க. இங்கதான் கொஞ்சம் எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. இப்ப இருக்க பூஜா ரூம் இப்படிதான் நான் வச்சிருக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் மாத்தி வைக்கலான் இருக்கிறேங்க. இது கொஞ்சம் மாத்தி வச்சிடலாம். இதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கடந்து வந்தீங்கன்னா இங்க வந்து வச்சிருக்கு ஸ்கிரீன் போட்டு தாத்தா பாபா சாமி பிள்ளையாரு எல்லாருமே இதுல நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாபாவை வச்சிருக்கிறேங்க. இங்க ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கிறேன். வர்றதுலப்பா இங்க வந்து வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறேன். இங்க ஒரு டவல் போட்டிருக்கிறேன். ஏன்னா விஸ்குல ஏதாவது நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா இடிச்சிடுவேன்னுங்கிறதுக்காக இங்க கவர் எல்லாம் போயிருச்சுங்க. அதனால இந்த ஒரு டவல் நான் ஒன்று போட்டிருக்கேன். இங்கதான் நாங்க டவல் இங்க போட்டிருக்கிறோம். அது ஸ்டிக்கர் ஒட்டி தான் போட்டிருக்கிறேங்க. ரொம்பலாம் இது பண்ணலாம், ஆணிலாம் அடிக்கக்கூடாது. அதனால கேட்டு மட்டும் 2 ஆணி மட்டும் அடிச்சிருக்கிறேங்க. வேற எதுவும் அடிக்கவும் இல்லை. எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் விற்கிதுங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி நீங்க ஒட்டிக்காங்க வாடகை விட இருந்தீங்கன்னா. அதுல இருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து பாத்ரூமுங்க. இது கொஞ்சம் அப்புறமா நான் காட்டுறேன். இந்த சைடு வந்தீங்கன்னா அதுல இருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா பெட்ரூம். சிங்கிள் பெட்ரூம் தாங்க, டபுள் பெட்ரூம்லாம் இல்ல. இது வந்து கட்டில் இங்க போட்டிருக்கிறேங்க. பீரோ 2 இந்த பக்கம் வச்சிருக்கிறேன் நானு. இங்க ஒரு ஊஞ்சல் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப ஆசையா எடுத்த ஒரு ஊஞ்சலுங்க. ஆனா வந்து என்னால இந்த வீட்டுல வந்து உட்காந்து விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப இடமே பத்தல. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கிறேன். ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க. இருட்டா இருக்கே நினைச்சிடாதீங்க, லைட் இப்பதான் போட்டேன், சாரி. இப்போ வந்து இதுல துணியெல்லாம் மடிச்சு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பீரோல எடுத்து வைக்கணுங்க. இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா இங்க வந்து 2 பீரோ வச்சிருக்கிறேங்க. இந்த சைடு 2 பீரோ வடக்கு பார்த்தா வச்சிருக்கிறேன். அங்க ஒரு செல்ஃப் இருக்குதுங்க. அது தேவையில்லாத பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் பாத்ரூமுக்கு தேவையான பெனாயில் அது இதெல்லாம் இருக்கும், இதுக்குள்ள இருக்கும். அப்புறம் மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளுமே இருக்கும். அதுக்கு ஒரு ரேஷன் சேலையை வச்சுதான் நான் ஸ்கிரீனா போட்டிருக்கிறேன். வேற எந்த ஸ்கிரீன் நான் போடலைங்க, இதுதான் போட்டிருக்கிறேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்கு. நான் கலசம் வச்சிருந்தேங்க. கலசம் வச்சிருக்கிறேன். எப்பவுமே நான் வந்து 48 நாள் எப்பவுமே வீட்டுல வந்து ஒரு கலசம் வைப்பேன். அந்த கலசம் வந்து நான் இன்னைக்குதான் எடுத்திருக்கிறேங்க. இந்த கலசம் எப்படி வைக்கிறதுன்னு, நம்ம வீட்டுக்கு எப்படி வச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கறத வந்து நான் ஒரு வீடியோ உங்களுக்கு தனியா நான் போடுறேங்க. இந்த கலசம் வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா டெவலப் ஆறவங்க கூட கண்டிப்பா அதை வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சாமி படத்தை வச்சு கும்பிட்றத விட கலசம் வெறும் கலசம் மட்டும் வச்சு கும்பிட்டீங்கன்னா அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல நான் கோலப்பொடி கொஞ்சம் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும், அதனால அங்கங்க வச்சிருக்கிறேன். இங்க ஒரு பூஜா ரூம் ஒண்ணு வச்சிருக்கிறேங்க. இதுதான் கொஞ்சம் நான் வந்து ஹால்ல கொண்டுட்டு போலான்னு இருக்கிறேன். இதுல என்னன்னா கொஞ்சம் முக்கியமான சாமி படம் எல்லாம் வச்சிருக்கிறேன். இது வந்து ராமர் சீதாமா வச்சிருக்கிறோம். இது வந்து வடமேற்குல தான் வைக்க சொன்னாங்க. அதனால நான் வடமேற்குல வச்சிருக்கிறேன். இதை கொண்டாந்து நம்ம முன்னாடி கொண்டு போலாம். பெட்ரூம்ல சில பேர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு பூஜா ரூம் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பூஜா ரூமுங்க. ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க, சின்ன பூஜா ரூம் தான் வச்சிருக்கிறேன் நானும். இதுலயே என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பூஜா ரூம் தான் அழகா வச்சிருக்கிறேன். இதையும் நான் கொஞ்சம் மாத்தி பண்ணணும்னு இருக்கிறேங்க. இது எப்படி பண்ணலான்னு பாக்கலாங்க. இப்ப இதை சாத்திடலாம். இங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் மேலதாங்க வச்சிருக்கிறேன். வேற டேபிள் இல்ல, செல்ஃப் எல்லாம் இல்லைங்க. நிறைய வாடகை வீட்டுல எடுத்துட்டே இருந்தோம்னா பொருள் சேரும். இப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடு பாக்கணுங்க. அதனாலதாங்க இந்த அளவுக்கு இது மேலேயே நான் வச்சிருக்கிறேங்க. பாத்தீங்கன்னா இதுல ரேஷன் சேலை தாங்க. இதுதான் நான் வந்து இப்படி நைட் நேரத்துல என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் மேல பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேங்க. இங்க வந்து என்னோட ஹேண்ட் பேக் வச்சிருக்கிறேங்க. ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க, 1 2 3 எங்கேயாவது போனா பேங்க்கு வேலைக்கு இல்ல ஷாப்பிங் ஏதாவது போறோம்னு இருந்தா மட்டும்தான் இந்த ஒண்ணுக்கு ஒவ்வொரு பேகுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணிடுவேங்க.
இங்க ஒரு சுவிட்ச் பாக்ஸுங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடு பார்க்கறதுக்கு இவ்வளவுதாங்க இருக்கும். கீழே பூஜை ரூமுக்கு தேவையானது எல்லாமே இதுக்குள்ள இருக்குங்க. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லாம எதுவும் அந்த பூஜை ரூமுக்குள்ள வைக்க மாட்டேன். ஓவரால் இதுதாங்க எங்க வீடு. அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா பெட்ரூம் கிட்ட இங்க ஒரு ஸ்கிரீன் ரொம்ப வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் ரேஷன் சேலை தாங்க. இதையும் நான் தச்சுதான் ரேஷன் சேலையா நான் போட்டிருக்கிறேன். இங்க ஒரு ஃபேன், டேபிள் ஃபேன் வந்திருக்கு. ரொம்ப ஹீட் காலத்துலாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, கூலா இருக்குங்க. இதுவும் நல்லா இருக்கு. இது வந்து கோத்ரேஜோட இதுக்கு சேர்ந்த கம்பெனி தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஒரு மணி பிளான்ட் ஒன்று வச்சிருக்கிறேங்க சின்னதா. ரொம்ப பிடிக்கும். எங்க பார்த்தாலும் செடி வளர்த்துறதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால மணி பிளான்ட் இங்க ஒன்று வச்சிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு மாத்திக்கிறாங்க. மேல ஒரு 2 ட்ரம் வச்சிருக்கிறேங்க. அது வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால ட்ரம்ல வச்சு நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்முக்கு இந்த வீட்டுக்கு வந்து தண்ணி தேவைப்படலைங்க. தண்ணி எப்பவுமே நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அதனால ட்ரம் நான் மூடியே தான் வச்சிருக்கேன். இப்போ ஓவரால் பாத்துக்கலாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லா சுத்தி காட்டிட்டேன்னு நான் நினைக்கிறேங்க. இருக்கிற பொருளை அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு நான் வச்சிருக்கிறேன். இது கொஞ்சம் மாத்திட்டு நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க. இது பார்ட் 1 வச்சுக்காங்க, இன்னொன்று வந்து பார்ட் 2 வச்சுக்கலாங்க. இதெல்லாம் மாத்திலாம் வேற எங்கேயும் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லைங்க. ரொம்ப சின்ன வீடு தான், ரொம்ப பெரிய வீடும் இல்லை. மீடியமான ஒரு மீடியமான ஃபேமிலி வாழ்றதுல தான் இந்த வீடு இருக்கு. நம்ம அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. யாரும் எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். என்னடா பொருளெல்லாம் இப்படி கசகசன்னு வச்சிருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. இருக்கிற இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு பார்த்து சந்திப்போங்க. இப்ப வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.